நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் இன்ட்ராடேல எப்படிலாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்களை நிறைய நண்பர்கள் வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒரு நாள் வீடியோ போடலனா கூட ஏன் போடலை, எதுக்கு போடலைன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. வீடியோ நம்ம லேட்டாக நேற்று ஒரு 10 மணிக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம். 10 மணிக்கு போஸ்ட் பண்ணும்போது கூட அவ்வளோ பேர் வியூ பண்ணிவிட்டு எல்லாருமே உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே உங்களுடைய ஆதரவுக்கு. நம்ம மார்க்கெட்டில் தொடர்ச்சியான அப்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நேற்றுக்கு சொன்ன தகவல் கூட அருமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு நண்பர்களே. மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் சைட்வேஸில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நேற்றைய தினம் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு நண்பர் அதை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொன்னது போலவே நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. இப்போ பாருங்கள், நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது, ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க என்னடா அது சார் நேற்றுக்கு சொன்னாங்கிறாருன்னு. நேற்றுக்கு என்ன சொன்னேன் அப்படிங்கிறத பாருங்கள். லைனை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆணுச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல நம்ம புட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். இந்த இடத்துல ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுதா இல்லை இந்த இடத்த பிரேக் பண்ண ட்ரை பண்ணுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே நேரத்தில் சப்போஸ் இந்த லெவலையும் உடச்சிட்டு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் இந்த பார்த்தீங்களா நேற்று தினம் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கும். இதுக்குள்ளாரையே ட்ரேட் ஆனிச்சுன்னா ப்ரீமியம் மெல்ட்டிங் ரொம்ப நடக்கும். நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால இதுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். வீடியோ தெளிவாக பார்க்காத நண்பர்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பட்டுட்டு திரும்பும் அப்படிங்கிறத நம்ம நேத்தியே கணிச்சிருந்தோம். ஏன்னா மார்க்கெட்டை நம்ம இப்போதைக்கு பார்க்கல, ரொம்ப நாளாக மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா வீக்லி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு எக்ஸ்பிரியும் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது கண்டினியூஸாக இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு பிக் மொமெண்டம் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. என்னைக்கு இந்த ட்ரெண்டுக்கு மேலே ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ, ஒரு 1 day கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ, அப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் எந்த சைடு மொமெண்டம் மேலே க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் டைரெக்ஷனில் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும், டவுன் டைரெக்ஷன்லேயும் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆனாலும் மினிமம் ஒரு 500 புள்ளிகள் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. நான் இந்த வீடியோவையும் நான் வீக்லி அனலைசிங் வீடியோவில் தெளிவாக போடுறேன். இந்த சைடு எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலும் அந்த விஷயம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். எந்த லெவலையுமே சேஞ்ச் பண்ணல நண்பர்களே. நெஃப்டி அதே லெவல்லே தான் இருக்குது. சப்போர்ட்டை மட்டும் இன்றைக்கி லோவில் நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை வச்சுக்கிறேன். செகண்ட் சப்போர்ட்டை நேற்றையோட லோவில் வச்சுக்கிறேன். சரிங்களா, இதெல்லாம் எல்லாமே ஜோனாக வச்சுக்கோங்க. 21,600 அப்படிங்கிறது சப்போர்ட்டு, 21,724ங்கிறது ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு மேலே வந்தால் 21,765ங்கிறது ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு மேலே வந்தால் 21,836 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு, கீழே வந்துச்சுன்னா 21,487 அப்படிங்கிறது சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,250 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் நண்பர்களே. சரிங்களா, இதுதான் நெஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. பேங்க் நிஃப்டி அப்படியே பார்த்துடலாம். சென்செக்ஸ் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அதையும் பற்றி சென்செக்ஸையும் இன்றைக்கி நான் சொல்லிடுறேன். பேங்க் நிஃப்டி இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இன்பிட்வீன்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஏரியாவை எப்போ மார்க்கெட் கிராஸ் ஆகுதோ அப்போ தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் நண்பர்களே. ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி டேவோட ஹையை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நேற்றையோட ஹையை நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 47,662, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 47,941, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 48,386, சப்போர்ட் இன்னையோட டே லோ 47,233 அப்படிங்கிறது டே லோ. அதை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். செகண்ட் சப்போர்ட் 47,020 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு, 46,511 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டிக்கு ஆக்ட் ஆகும் நண்பர்களே. இன்பிட்வீன் மார்க்கெட் இந்த இடத்த விட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்டு. இந்த ஜோனை 47,000 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் ஒரு நல்ல ஒரு ஃபாலை எதிர்பார்க்குறேன் நண்பர்களே. அதையும் நான் வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்டில் தெளிவாக உங்களுக்காக சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கலாம். ஃபின் நிஃப்டியும் கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி போலவே தான் எப்போதுமே ட்ரேட் ஆகும். சப்போர்ட்டை இன்னையோட டே லோவில் சப்போர்ட்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இன்னையோட டேலோ 21,171 சப்போர்ட்டு, 21,100 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு, 21,000 அப்படிங்கிறது
21,100 செகண்ட் சப்போர்ட்டு, 21,000ங்கிற ரவுண்டு ஃபிகர் வந்து தேர்டு சப்போர்ட்டு. இன்னையோட டே ஹை வந்து ஒரு ஸ்விங் வச்சுட்டு ரிவர்ஸில் வந்துருக்கு பார்த்தீங்களா, 21,382ன்னு, அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸு. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல், இந்த ஜோனு, இந்த லெவல் வந்து விக்கு வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஜோனு தான். 21,467 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு மேலே வந்துச்சுன்னா இந்த ஜோன், இதை வந்து ஒரு ஜோனாக மார்க் பண்ணிக்கோங்க ரெசிஸ்டன்ஸு. ஏன்னா வந்து இன்பிட்வீன் இங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, எங்கே வேணாலும் திரும்பலாம் இந்த ஜோனில். 21,600 டு 550 அப்படிங்கிற இந்த லெவலில் எங்கேருந்து வேணாலும் மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோன் வந்து இது வரைக்குமே கூட வரும், சரிங்களா. ஒரு 100 புள்ளிக்கு இருக்குது இந்த ஜோனு. கிட்டத்தட்ட 600 டு 500 வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சலுக்கான ஏரியா. இந்த இடத்த மார்க்கெட் ஏறும்போது ரொம்ப கிரிப்பாக தான் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. மிட் கேப் வந்து இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோனுக்கு மேலே வந்து டே க்ளோஸ் வச்சா ஃபர்தராக வந்து அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. இந்த ஜோனை வந்து எப்போ பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் இன்றைக்கி டேவோட ஹை அதை வந்து வச்சுக்கிறேன் 10,500. நான் நேற்றையே சொல்லியிருந்தேன் 10,500ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. சப்போர்ட் வந்து 10,450 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. 10,300ங்கிறது இந்த சப்போர்ட்டை இங்கே வச்சுக்கிறேன். இந்த ஜோனை கூட நான் டெலீட் பண்ணிக்கிறேன், இந்த ஜோனை பார்த்துக்கோங்க. 10,423 அதை பிரேக் பண்ணால் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 10,300. அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்துடுச்சு அப்படின்னா 10,245 அப்படிங்கிற லெவலும் இந்த ஜோன் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 300 டு 250 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 250க்கு கீழெல்லாம் சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் வருவதற்கான சான்சஸ் இருக்குது நண்பர்களே. இந்த லெவலை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். வேறு புது ட்ரெண்டு வந்து நான் வந்து சண்டே வீடியோவில் வந்து நான் உங்களுக்காக சொல்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து 10,594 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 10,650 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸு. சென்செக்ஸ் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அதற்காக நான் வந்து இன்றைக்கி சென்செக்ஸுக்கு எக்ஸ்பீரியும் வந்து சொல்லிடுறேன். சென்செக்ஸ் எக்ஸ்பீரி வந்து நாளைய தினம் வந்து இந்த ஜோனுக்கு மேலே வந்தால் தான் ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்டு. 72,143 அப்படிங்கிற ஜோனுக்கு மேலே வந்தால் தான் வந்து மேலே வந்து ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அதே போல் சப்போர்ட் ஜோனை இங்கே கீழே மார்க் பண்ணிடுறேன், ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் மார்க் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லைனா இன்பிட்வீன்குள்ளாரையே நாளைக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜோனை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இதுக்கு மேலே போனால் ஃபர்தராக வந்து 72,150க்கு மேலே போணுச்சுன்னா ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்பிட்வீன்குள்ளாரையே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலை வந்து பார்த்துக்கோங்க, 72,150. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 71,132. இன்பிட்வீன்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கன்சால்டேஷன் ஜோனு. இந்த ஏரியாவை எப்போ பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதோ அப்போ தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் வரும். இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும், சரிங்களா. 70,000 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 71,000 பிரேக் பண்ணிட்டா. இதுதான் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் நண்பர்களே. நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. மேலும் கோர்ஸஸ் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். டவுட்டை வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. நாளைய தினம் வந்து ஃப்ரைடே, கொஞ்சம் சேஃபாகவே வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம சொன்ன மாரி கிடச்சிது அப்படின்னா அதை மூவ் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வந்து ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நான் ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக 1 மந்த் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதுனா மட்டும் ஃபர்தராக வந்து மார்க்கெட்டில் வந்து மூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 1 லாட் 2 லாட் மட்டும் உங்களோட கேபிட்டலில் 10 to 20% மட்டும் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃபியூச்சரு செல்லிங்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது உங்களோட பர்சனல் அட்வைஸாக நினச்சிக்கோங்க நண்பர்களே. மேலும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.